தமிழ் மக்களுக்கு வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவரது உடல்நிலை பற்றி பரப்பப்படும் வதந்திகள் உண்மையா என்பது பற்றி உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திமுக தலைவர் கருணாநிதி பற்றி பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுகிறது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ஞாபக சக்தியை இழந்து விட்டார் போன்றெல்லாம் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. உண்மை நிலை என்ன என்று நாம் ஆராய்ந்ததில் அவர் நன்றாகவே இருக்கிறார். அவருக்கு ஞாபக சக்தி எல்லாம் மிக தெளிவாகவே இருக்கிறது. தனது கருத்துக்களை அவர் குடும்பத்தாரிடம் தெரிவித்து அதை அதை பதிவு செய்து தன் எண்ணங்களை நன்றாகவே தெரியப்படுத்துகிறார். அவரை பார்க்க வரும் உறவினர்களை நன்றாகவே புரிந்து கொண்டு அவர்களிடம் உரையாடுகிறார். அவருக்கு விரும்பிய உணவுகள் வழங்கப்படுகிறது. நன்றாகவே உணவுகளை உட்கொள்கிறார் என்று அவரது குடும்பத்தார்கள் தெரிவிக்கிறார்கள். அது உண்மைதான் என்பது நமது விசாரணையில் தெரிய வந்தது. திமுக தலைவர் கருணாநிதிக்கு காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு வதக்கி கொடுக்கப்படுகிறது. சுமார் 50 கிராம் அளவுள்ள பூண்டு வதக்கி கொடுப்பதால் அவருக்கு பல்வேறு உபாதைகள் குணமாகி அவரது ஞாபக சக்தியும் அதிகரித்து வருவதாக நாட்டு மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த பூண்டு தான் அவரது ஞாபக சக்தியை மேலும் மேலும் அதிகரித்து அவரது ஞாபக திறனை நன்றாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதோடு அவர் ஆங்கில மருத்துவர்கள் வழங்கும் சரியான மருந்துகளையும் உட்கொள்வதால் நன்றாகவே இருக்கிறார். நன்றாகவே குடும்பத்தாருடன் உரையாடுகிறார். அதோடு இல்லாமல் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி அவர்கள் முழு உடல் நலம் குணம் பெற்று சட்டசபையில் உரையாற்றுவார் என்று சமீபத்தில் தெரிவித்தார். அது உண்மையாகவே நடக்கும். ஏனென்றால் அவர் அவ்வாறு தான் குணம் பெற்று வருகிறார். அவர் விரைவில் சட்டசபைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே குடும்பத்தார்கள் தெரிவிக்கிறார்கள். திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த கருத்தை தான் தெரிவித்துள்ளார். அது நடக்கட்டும். அவ்வாறு நடந்தால் நல்லதுதான். நாமும் அதற்காக வாழ்த்துவோம். சீக்கிரம் திமுக தலைவர் கருணாநிதி குணம் பெற்று சட்டசபையில் உரையாற்ற வரட்டும் என்று நாம் வாழ்த்துவோம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.